பூரி ஜெகநாதர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க கிளம்புனது அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குண்டிஜா டெம்பிள். இந்த கோவில் போகிறதுக்கு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்களுக்கு ரிக்ஷாவை பார்த்த உடனே சைக்கிள் ரிக்ஷாவில் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ரிக்ஷாவில் ட்ராவல் இது போகுன்றாருப்பா, இது ஏறி போகன்றாரு. அப்ப அவர் காசு கொடுக்கலையா? இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே இந்த பஸ் போகுமான்னு கேட்டதுக்கு எங்களை அங்கேயே நிறுத்திட்டு பஸ்ல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ரிக்ஷாக்காரன். அதுக்கப்புறம் இல்ல நீங்களே எங்களை கோயில் கிட்ட இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எங்களை கோயில் கிட்ட கூட்டிட்டு போய் இறக்கி விட்டாரு. நாங்கள் குண்டிஜா கோயில் போனதுக்கு அப்புறம் அங்கே கோயில் மூடி இருந்தது. அங்கே இருக்கிற ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க வந்து கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு, நீங்கள் வெளியில இருந்து சாமி கும்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலோட செக்யூரிட்டி எங்ககிட்ட பேசினாரு. தமிழான்னு கேட்டாரு. நீங்களே அதை பாருங்க. சாமி द्वारिका செத்து போக மாட்டாங்க. கிருஷ்ண பலராம் சுபத்ராமா 3 பேருக்கு உதயம் வந்துச்ச சீலே. குண்டிச்சாமாக்கு ஃபர்ஸ்ட் சாமி சொல்லியாச்சு, நான் கலிजुग அவதாரம் எங்க பார்க்கணும், எங்க நான் பிரான் பிரதிஷ்ठा எங்க போடணும். गुंडीचामा उज्जैन की कोई गुंडीचामा उज्जैन के राजा को கூப்பிடுங்க, எங்க வந்து எங்க ஹெல்ப் பண்ணு. அப்புறம் சீட்டு உதய को கலெக்ட் பண்ணி எங்க விஸ்வகர்மா को கூப்பிடுங்க, எங்க ரெடி பண்ணியாச்சு. விக்ரஹ பெரிய கோயில ரெடி பண்ணியாச்சு. விக்ரஹ இப்போ பூஜா போட்டதுனா பெரிய கோயில எங்க ரெடி பண்ணியாச்சு. தண்டத்தான பெரிய கோயில் பரம. ஓகே. இதோட ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா போய் பாருங்க.